வியூவர்ஸ், இந்தியாவில இருந்து நிறைய நாடுகள்ல தடை விதிக்கப்பட்ட 10 சாக்லேட்டுகளை பத்தியும் எதனால அந்த சாக்லேட்டுகளை தடை விதிச்சாங்கங்கறத பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சாக்லேட்டுகள் எல்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது போக்கி பூப்பர். சைனால தான் இந்த பூப்பர் சாக்லேட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த சாக்லேட்டை பன்றியோட கொழுப்புல இருந்து செஞ்சிருக்காங்களாம். இந்த பன்றி பொம்மையை பிரஸ் பண்ண இந்த பன்றியோட பேக் சைடுல இருந்து இந்த சாக்லேட்டுகள் வரும். சைனால உள்ளவங்க பன்றி கறியை விரும்பி சாப்பிடுறதுனால அங்க இந்த சாக்லேட்டும் அதிகமா விக்குது. ஆனா அரபு நாடுகள்ல உள்ளவங்க பன்றி கறியை சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால எல்லா அரபு நாடுகள்லயும் இந்த சாக்லேட்டை விற்க தடை விதிச்சிருக்காங்க. இதே மாதிரி ரஷ்யால விக்கிற ஹெமோட்டோஜெனஸ்ங்கிற இந்த சாக்லேட்டை விற்கவும் அரபு நாடுகள் தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சாக்லேட்டை மாட்டு ரத்தத்துல இருந்து தயாரிக்கிறாங்களாம். ரஷ்யால அயன் டெஃபிஷியன்சி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட்டை அதிகமா சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த சாக்லேட்டோட இன்கிரிடியன்ட்ஸ் ரஷ்யன் மொழியில இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா இந்த சாக்லேட்டை மாட்டு ரத்தம், பால், சர்க்கரையை கலந்து தயாரிச்சிருக்காங்க. ஆனா முஸ்லிம்கள் ரத்தத்தை சாப்பிட கூடாதுங்கிறதுனால அரபு நாடுகள் இந்த சாக்லேட்டுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது அண்டர் பேண்ட்ஸ் கேண்டி. இங்கிலாந்துல தான் இந்த அண்டர் பேண்ட்ஸ் கேண்டியை விக்கிறாங்க. இது நார்மலான மின்ட் ஃபிளேவர் சாக்லேட் தான். ஆனா இதோட மாடல் அண்டர்வேர் மாதிரியே இருக்கிறதுனால இது அருவருப்பா இருக்குன்னு நிறைய நாடுகள்ல இந்த சாக்லேட்டுக்கு தடை விதிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்த டஸ்ட்பின் சாக்லேட்டுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. இந்த சாக்லேட்டுக்குள்ள இருக்கிற மிட்டாய்களும் குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிற பொருட்கள் மாதிரியே இருக்கும். இதனால இந்த சாக்லேட் குழந்தைகளுக்கு குப்பையில இருக்கிற பொருட்களை எடுத்து சாப்பிட சொல்ற மாதிரி இருக்குன்னு இந்த சாக்லேட்டுக்கும் தடை விதிச்சிட்டாங்க. அடுத்தது பேக் கிட்கேட். உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் கிட்கேட் சாக்லேட்டை வித்தாலும் ஜப்பான்ல மட்டும் தான் 400க்கும் அதிகமான ஃபிளேவர்கள்ல கிட்கேட் சாக்லேட்டுகளை விக்கிறாங்க. இதுல ஜப்பான்ல மட்டும் ஸ்பெஷலா விக்கிற கிட்கேட்னா அது இந்த பேக் டேஸ்டி கிட்கேட் தான். கிட்கேட்டை அவன்ல வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட முறுமுறுப்பான டேஸ்ட்ல இந்த கிட்கேட்டை விக்கிறாங்க. ஆனா ஏனோ தெரியல ஜப்பானை தவிர வேற எந்த நாடுமே இந்த பேக் கிட்கேட்டை விக்கிறது இல்ல. அடுத்தது ரோட்கில் கேண்டி. ஒரு அட்வர்டைஸ்மென்ட்னாலேயே தடை விதிக்கப்பட்ட சாக்லேட்னா அது இந்த ரோட்கில் சாக்லேட் தான். ஏன்னா இந்த சாக்லேட்டோட அட்வர்டைஸ்மென்ட்ல இந்த ஆளு வந்து இந்த குட்டி பையன் வளர்க்குற நாயோட தலையை பிச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பாக்கெட்ல உள்ள எல்லா சாக்லேட்களும் ரோட்ல கார்ல அடிப்பட்ட விலங்குகள் மாதிரி கார் டயரோட அச்சுகளோடயே இருக்கும். இதனால விலங்கு ஆர்வலர்கள் இந்த சாக்லேட்டுக்கு தடை விதிக்க சொல்லி போராடினதுனால 2004ல நியூ ஜெர்சில ரிலீஸ் பண்ண இந்த சாக்லேட்களை 2 மாசத்திலேயே விற்க தடை விதிச்சிட்டாங்க. அடுத்தது டாக்ஸிக் வேஸ்ட் கேண்டி. 2007ல பாகிஸ்தான்ல தான் இந்த டாக்ஸிக் வேஸ்ட் கேண்டியை விற்க ஆரம்பிச்சாங்க. நியூக்ளியர் பாம்புகளை தயாரிக்கிற வேஸ்ட்கள் மாதிரி இந்த சாக்லேட்களை உருவாக்கி இருக்காங்க. ஆனா 2011ல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் அவங்க நாட்டுல இந்த சாக்லேட்களை விற்க தடை விதிச்சிட்டாங்க. இந்த சாக்லேட்டோட டிசைனுக்காக இந்த சாக்லேட்டை விற்க தடை விதிக்கல. இந்த சாக்லேட்ல அளவுக்கு அதிகமான ஆர்டிபிஷியல் சுகரை சேர்த்திருக்கிறதுனால இந்த சாக்லேட் குழந்தைகளுக்கும் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த சாக்லேட்டை விற்க தடை விதிச்சிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நம்ம இந்தியாவுல கூட இந்த சாக்லேட்டுகளை வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமேசான்ல கூட இப்பவும் இந்த சாக்லேட்கள் விக்குது. அடுத்தது மஸ்க் ஸ்டிக்ஸ். இந்த மஸ்க் ஸ்டிக்ஸ் சாக்லேட்ஸ் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்துலயும் தான் விக்கிறாங்க. இந்த சாக்லேட்டோட டேஸ்டும் இந்த சாக்லேட்டை பார்க்கவும் சாக் பீஸ் மாதிரியே இருக்கிறதுனால அமெரிக்கால இந்த சாக்லேட்டை விற்க தடை விதிச்சிட்டாங்க. இது கூட பரவாயில்லைங்க. நம்ம இந்தியாவுல குழந்தைகள் விரும்பி சாப்பிடுற கிண்டர் ஜாய் சாக்லேட்டுக்கு அமெரிக்கால 1930லயே தடை விதிச்சிட்டாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் கப்ல இந்த சாக்லேட்டை குழந்தைகளுக்கு கொடுக்கிறது குழந்தைகள் உடம்புக்கு கெடுதின்னு சொல்லி அமெரிக்கா கிண்டர் ஜாய் சாக்லேட்டுக்கே தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2011ல கிண்டர் ஜாய் நிறுவனம் பிளாஸ்டிக் மூடிகள் இல்லாம ஃபுல்லா சாக்லேட்டால உருவாக்கின கிண்டர் ஜாய் சாக்லேட்டுகளை அமெரிக்கால விற்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம இந்தியாவுல பிளாஸ்டிக் மூடிகள் உள்ள கிண்டர் ஜாய் சாக்லேட்டுகளை தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது டிம் டாம்ஸ். இந்த டிம் டாம்ஸ் சாக்லேட் பிஸ்கெட் ஆஸ்திரேலியால பயங்கர ஃபேமஸ். இந்த பிஸ்கெட்டை சாப்பிட ஆஸ்திரேலியால ஒரு ரூல்ஸே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிஸ்கெட்டோட மேல கொஞ்சமும் கீழ கொஞ்சமும் கடிச்சிட்டு இந்த பிஸ்கெட்டை டீ காஃபில இந்த மாதிரி உறிஞ்சு சாப்பிட்டா சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குமா. இந்த பிஸ்கெட்டுகள்ல நிறைய ஃபிளேவர்களும் இருக்குது. ஆஸ்திரேலியால ரொம்பவும் ஃபேமஸா விக்கிற இந்த பிஸ்கெட் ஏனோ தெரியல ஆஸ்திரேலியாவை தவிர மத்த எந்த நாடுகள்லயும் விக்கல. அடுத்தது கிங் கேண்டி. இந்த பிளாக் விட்னி சாக்லேட்டை பிரான்ஸ்ல 15th செஞ்சுரியில இருந்தே வித்துக்கிட்டு இருக்காங்களா. ஆரம்பத்துல இந்த சாக்லேட்டை அப்ப வாழ்ந்த ராஜாக்களுக்காக மட்டும் தான் தயாரிச்சிருக்காங்க. மன்னர் ஆட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சாக்லேட்டை பொதுமக்களுக்கே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கூட பிரான்ஸ்ல இந்த சாக்லேட்டோட வரலாறு சொல்றதுக்காக இந்த சாக்லேட் ஃபேக்டரியில ஒரு மியூசியமே வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு சாக்லேட்குள்ளேயும் இந்த மேஸ்கோ பூவுடைய விதைகளை வச்சிருக்காங்க. இந்த சாக்லேட்டை மின்ட், சன்ஃப்ளவர், ரோஸ், லாவெண்டர்னு 4 பூக்களுடைய ஃபிளேவர்கள்ல தயாரிக்கிறாங்க. இந்த சாக்லேட்டை வாயில போட்டா சாப்பிட ரொம்ப டேஸ்டாவும் வாய்க்கு மவுத் ஃப்ரெஷர் மாதிரி நல்ல வாசமாவும் இருக்குமா. ஆனா இது பிரான்ஸோட பாரம்பரிய சாக்லேட்னு இந்த நிறுவனம் பிரான்ஸை தவிர இந்த சாக்லேட்டை வேற எந்த நாடுகள்லயுமே விக்கிறது இல்ல. அடுத்தது நோஸ் சாக்லேட். சைனா தான் இந்த நோஸ் சாக்லேட்டை விக்கிறாங்க. இந்த சாக்லேட்டை இப்படி மூக்குல மாட்டிக்கிட்டு இந்த மூக்கு அழுத்தும் போது மூக்கு சளி கொட்டுற மாதிரி இதுல இருந்து இனிப்பு
சிறப்பு கொட்டும். சும்மாவே சில குழந்தைகள் மூக்க நோண்டி சாப்பிடுங்க. இந்த சாக்லேட் குழந்தைகளுக்கு தப்பான விஷயத்தை கத்து கொடுக்குதுன்னு நிறைய நாடுகள் இந்த நோஸ் சாக்லேட்டுக்கும் தடை விதிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்த பிளட் சிரப் சாக்லேட், சிகரெட் சாக்லேட், ஸ்மோக்கிங் பைப் சாக்லேட்னு இந்த எல்லா சாக்லேட்டுமே குழந்தைகளுக்கு தப்பான விஷயங்களை கத்து கொடுக்குதுன்னு இந்த சாக்லேட்டுகள் எல்லாம் விற்க நிறைய நாடுகள் தடை விதிச்சிருக்காங்க. இன்செக்ட் கேண்டி, மெக்சிகோல தான் இந்த சால்சா கிட்டி சாக்லேட் ரொம்பவும் ஃபேமஸ். இந்த சாக்லேட்டை பார்க்கிறதுக்கு புழுக்கள் மாதிரியே இருக்கும். ஆனா இதோடைய தோற்றத்துக்காக இதை பேன் பண்ணல. இந்த சாக்லேட்டை புளியங்காயில இருந்து செய்றாங்க. இந்த சாக்லேட் மேல ஊத்தி சாப்பிடுற இந்த சாஸும் பயங்கர புளிப்பா இருக்குமா. அதிகமான புளிப்பு குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுனால தான் நிறைய நாடுகள்ல இந்த சாக்லேட்டை பேன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஹாரி பாட்டர் சாக்லேட்டை பார்க்க கற்பம்பூச்சி மாதிரியே இருக்கும். ஹாரி பாட்டர் படத்துல வர கற்பம்பூச்சி மாதிரியே இந்த சாக்லேட்டை உருவாக்கி இருக்காங்க. ஆனா இந்த கற்பம்பூச்சி சாக்லேட்டை சாப்பிடுறதுக்கு அருவருப்பா இருக்கிறதுனாலயே நிறைய நாடுகள்ல இந்த கற்பம்பூச்சி சாக்லேட்டுக்கும் தடை விதிச்சுட்டாங்க. அடுத்தது பாடி பார்ட்ஸ் கேண்டி. சைனால தான் இந்த பாடி பார்ட்ஸ் கேண்டியை விக்கிறாங்க. இது நார்மலான சுகர் கம்மி சாக்லேட் தான். ஆனா இந்த சாக்லேட்டோட டிசைன்கள் எல்லாமே கண்ணு, காது, காலுன்னு மனிதர்களுடைய உடல் உறுப்பு மாதிரி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இது ஒரு தவறான விஷயத்தை கத்து கொடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய நாடுகள்ல இந்த பாடி பார்ட்ஸ் சாக்லேட்டை விற்க தடை விதிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்த பேண்டேஜ் பபிள் கம்முக்கும் இதோட டிசைனாலேயே தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பபிள் கம் சாப்பிடும்போது பேண்டேஜ் சாப்பிடுற மாதிரியே அருவருப்பா இருக்குன்னு இந்த பேண்டேஜ் பபிள் கம்மையும் விக்கிறதுக்கு நிறைய நாடுகள்ல தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்பைசி லாலிபாப். இந்த டோ ஆஃப் சட்டன்ங்கிற லாலிபாப் தான் உலகத்திலேயே காரமான லாலிபாப்பாம். இந்த லாலிபாப்பை சாப்பிட்டா மிளகாயை சாப்பிடுறதை விட பயங்கர காரமா இருக்குமாம். நம்ம ஊரு யூடியூபர்கள் காரமான சிப்ஸ் சாப்பிடுற சேலஞ்ச் வீடியோக்கள் பண்ற மாதிரி வெளிநாட்டு யூடியூபர்கள் இந்த லாலிபாப்பை தண்ணி குடிக்காம சாப்பிடுறதையே சேலஞ்ச் வீடியோவா பண்றாங்க. அந்த அளவுக்கு இந்த லாலிபாப் பயங்கர காரமா இருக்குமா. இவ்வளவு அதிகமான காரத்தை சாப்பிடுறது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஆபத்துங்கிறதுனாலயே ஆஸ்திரேலியா, கனடா போன்ற சில நாடுகள்ல மட்டும் இந்த லாலிபாப்புக்கு தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது கிரிக்கெட் சாக்லேட். பூச்சி மாதிரி டிசைன்கள்ல இருக்கிற சாக்லேட்டுகளையே நிறைய நாடுகள்ல தடை விதிக்கிறாங்க. ஆனா தாய்லாந்துல பூச்சிகளை வச்சு இந்த சாக்லேட்டுகளை தயாரிக்கிறாங்க. இந்த சாக்லேட்ல நிறைய பிளேவர்களும் இருக்கு. ஆனா இந்த எல்லா சாக்லேட்டுமே பூச்சிகளை அரைச்சு அதுல சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறது தான். அதுலயும் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நிறைய புரோட்டீன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனாலும் நிறைய நாடுகள்ல பூச்சிகளை சாப்பிடுறது குழந்தைகளுடைய உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி இந்த சாக்லேட்டுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது கிளாஸ் கேண்டி. சைனால தான் பாக்குறதுக்கு கண்ணாடி துகள்கள் மாதிரியே இருக்கிற இந்த ப்ளூ ஸ்கை சாக்லேட்டை விக்கிறாங்க. இந்த சாக்லேட்டை பார்க்க உடைஞ்ச கண்ணாடி துகள்கள் மாதிரியே இருக்குமா. பிரேக்கிங் பேட்ங்கிற படத்துல வர சாக்லேட்டை மாடலா வச்சுதான் இந்த சாக்லேட்டையும் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இந்த சாக்லேட்டை சாப்பிடும்போது இந்த சாக்லேட்டோட ஓரங்கள் ரொம்பவும் கூர்மையா இருக்கிறதுனால அது நிறைய குழந்தைகளுடைய வாயில குத்தி பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறதுனாலயே இந்த சாக்லேட்டை விற்க தடை விதிச்சு இப்போ இந்த சாக்லேட்டை தயாரிக்கிறதையே நிறுத்திட்டாங்க. அடுத்தது பூப்ளெட்ஸ் கேண்டி. இந்த சாக்லேட்டையும் இதோட டிசைனுக்காக தான் பேன் பண்ணிருக்காங்க. இது ஒரு நார்மலான சாக்லேட்டா இருந்தாலும் இந்த சாக்லேட்டோட டிசைன் மலம் மாதிரியே இருக்கிறதுனாலயே இந்த சாக்லேட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த சாக்லேட்டாவது பரவாயில்லைங்க, இந்த அங்கிள் யூரின்ஸ் சாக்லேட்டை பாருங்க. இந்த சாக்லேட்டோட பேர் கேட்கவே அருவருப்பா இருக்கு. இது நார்மலான பிளாக்பெரி பழத்துல இருந்து செய்யற சாக்லேட் தான். ஆனா இந்த சாக்லேட்டோட பேருனாலையும் டிசைனாலையும் இந்த சாக்லேட்டை விற்க தடை விதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வர டாய்லெட் டிசைன்ல இருக்கிற சாக்லேட், யூரின் டெஸ்ட் சாம்பிள் டப்பா மாதிரி இருக்கிற சாக்லேட்னு பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கிற எல்லா சாக்லேட்டுகளையுமே சவுதி, கத்தார் போன்ற அரபு நாடுகள்ல விற்க தடை விதிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த சாக்லேட்டுகளை சைனா, தாய்லாந்து, ஏன் நம்ம இந்தியாவுல கூட இந்த சாக்லேட்டுகளை விக்கிறாங்க. அடுத்தது டாட்டூ கேண்டி. இத பாக்குறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் மாதிரியே இருந்தாலும் இதுவும் சாப்பிடுற சாக்லேட் தான். இந்த ஸ்டிக்கரை நாக்குல ஒட்டின கொஞ்ச நேரத்துக்கு டாட்டூ மாதிரி இருக்கும். ஆனா இந்த டாட்டூவை அப்படியே சாப்பிடவும் செய்யலாம். இந்த டாட்டூ சாக்லேட்ல பயன்படுத்துற கலர்கள் குழந்தைகள் உடம்புக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துதுங்கிறதுனால நாக்குல ஒட்டி சாப்பிடுற இந்த டாட்டூ சாக்லேட்டுக்கு எல்லா நாடுகளுமே தடை விதிச்சு இப்போ இந்த டாட்டூ சாக்லேட்டை தயாரிக்கிறதையே நிறுத்திட்டாங்க. அடுத்தது ஜிக் பாப்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு அருவருப்பான சாக்லேட்டை பார்த்திருக்கவே மாட்டீங்க. முகப்பருவ பிச்சு எடுக்கிற மாதிரி இந்த சாக்லேட்டையும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்து தான் சாப்பிடணும். இதுக்குள்ள இருக்கிறது சாதாரண மில்க் சாக்லேட் தான். ஆனா இதை இந்த மாதிரி அழுத்தி எடுத்து அருவருப்பா சாப்பிடுறதுனாலயே நிறைய நாடுகள்ல இந்த ஜிக் பாப்பர்ஸ் சாக்லேட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் சோர். இந்த மாதிரி ஒரு மோசமான சாக்லேட்டை பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா இந்த சாக்லேட்டோட புளிப்பை தாங்கவே முடியாதாம். அந்த அளவுக்கு பயங்கரமா புளிக்குமா. இதனால மட்டும் இந்த சாக்லேட்டை பேன் பண்ணல. இந்த சாக்லேட்ல சேர்க்கிற கெமிக்கலால இந்த சாக்லேட்ல 2-3 சாப்பிட்டாலே நாக்கே புத்து போயிடுமா. அதுலயும் இந்த சாக்லேட்டை 4 வயசு குழந்தையில இருந்தே சாப்பிடலாம்னு வித்திருக்காங்க. ஆனா இந்த சாக்லேட்டை சாப்பிட்ட நிறைய குழந்தைகளுடைய நாக்கே பொத்து போயிருக்கு. இதனாலேயே இந்த சாக்லேட்டை விற்கவும் நிறைய நாடுகள் தடை விதிச்சிருக்காங்க. இதுல நிறைய வகையான எக்ஸ்ட்ரீம் சோர் சாக்லேட்டுகள் இருக்கு. எல்லா எக்ஸ்ட்ரீம் சோர் சாக்லேட்டுகளுமே ஆபத்தானது கிடையாது. இங்கிலாந்துல தயாரிக்கிற இந்த மெகா சோர் சாக்லேட்டுகளை சாப்பிட்டாதான் நாக்கே இந்த மாதிரி ஓட்டையாகுதாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ட்விஸ்லர்ஸ். ரொம்ப வருஷமா அமெரிக்கால இந்த சாக்லேட் ரொம்பவும் ஃபேமஸா வித்துட்டு இருந்திருக்கு. பெரிய பெரிய செலிபிரிட்டிகள் கூட இந்த சாக்லேட்டை ப்ரோமோட் பண்ணாங்க. ஆனா ரீசெண்டா இந்த சாக்லேட்ல அளவுக்கு அதிகமான ஆர்டிபிஷியல் சுகரை சேர்த்திருக்கிறதா சொல்லி இந்த சாக்லேட்டுக்கு தடை விதிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்த ஹேரிச் சாக்லேட்லயும் அளவுக்கு அதிகமான ஆர்டிபிஷியல் சுகரை சேர்த்திருக்கிறதா சொல்லி இந்த சாக்லேட்டுக்கு நிறைய நாடுகள் தடை விதிச்சிட்டாங்க. ஆனா இந்த சாக்லேட்டையும் அமெரிக்கால ரொம்ப வருஷங்களா
குழந்தைகள் சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. ஓகே வீவர்ஸ், சாக்லேட்கள்லயும் ரொம்பவும் ஆபத்தான சாக்லேட்கள் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கும்போது அந்த சாக்லேட்டுக்கு பின்னாடி இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸையும் வார்னிங் செக்ஷனையும் படிச்சு பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.